ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக, தேவநாமத்திற்கு மகிமையாய் வாழ உதவி செய்வாராக. நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியை நீங்கள் என்ஜாய் பண்ணினீர்கள் என்று மாத்திரமல்ல, அதன் வழியாய் நடக்க தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வியாழக்கிழமை மாலையில் 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. சகோதரர்களின் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்க. நமக்கு இனி காலங்கள் இல்லை. இருக்கிற காலத்தை ஆண்டவரோடு செலவிடுவதில்லை, ஆண்டவரிடத்தில் முறையிடுவதில்லை, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதில்லை செலவிட கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால், யோபு தன்னுடைய சிநேகத்திற்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்தார். நம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே நமக்கு ஒரு பெரும் விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டு, மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு ரோமருக்கு எழுந்திருப்போம் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பெயர்கள் என்னவென்று கேட்டால், ஒன்று விசுவாசி, இன்னொன்று நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சோ நம் விசுவாசிகளானால், நம் நீதிமான்களானால் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த சமாதானம் நமக்கு வரும்போது 4ஆம் வசனத்துல உபத்திரவங்களிலே கூட மேன்மை பாராட்டுகிறோம். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா இது நடக்காது. உலகத்தில் அது மாதிரி நடக்கிறது கிடையாது. யாரும் யாருக்காக மரிக்கிறது கிடையாது. சொந்த தகப்பன் தாய்க்காகவே யாரும் தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறவர்கள் கிடையாது. ஆனால் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நாம் பாவிகளா இருக்கையில், நெஞ்சில கை சொல்லுங்க, நான் பாவியா இருக்கையில், நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். என்னோட திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. இது நாம் என்று எழுதியிருக்கிறது, ஆனால் நான் சொல்லுவோம், நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பாவிகளாயிருக்க, துரோகிகளாயிருந்த போது, கிறிஸ்து வேண்டாம் என்று எதிர்த்த போது அவர் நமக்காக மரித்தார். நமது மேல் பாவத்தின் சுமை, பாவத்தினுடைய டிக்ரி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மரணத்தை நீக்கி நித்திய ஜீவனை நமக்கு தந்தார். எதனால தந்தார்? நமது மேல் அன்பு வைத்ததினாலே. உங்களை நேசிக்கிற இயேசு ஒருவர் உண்டு. உலகமே உங்களை நேசிக்காமல் போனால், உங்கள் குடும்பம் நேசிக்காமல் போனால், உங்க சபையை நேசிக்காமல் போனாலும் பயப்படாதீர்கள். ஏனென்று கேட்டால், உங்களுக்காக மரிக்கிற அளவுக்கு உங்கள் மேல் நம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிற ஒரு இயேசு இந்த காலவேளையில உங்களோடு இருக்கிறார், உங்களை அரவணைக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். மனுஷர்களை உங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம், நீ வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்கப்பா, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார் அந்த ஆண்டவராகிய கர்த்தர். நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப இந்த உலகத்திலும் ரட்சிப்பு, வரக்கூடிய கோபாக்கினைக்கும் ரட்சிப்பு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே, பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இன்றைக்கு தந்தை இந்த நல்வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்தார் என்று நாங்கள் பாடுகிறோம். இந்த காலையில் கேட்ட இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களை தேடி வந்த இயேசுநாதருக்காக நாங்கள் எதையும் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் தேவநாமத்தில் மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். God bless you abundantly again and again and again and again. Amen.